திடீர்னு கன்சீவ் ஆனா நீ என்ன செய்வ? அத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்லயும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல? சந்தோஷமா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. வேற என்ன நடக்கும்? வேற என்ன நடக்கும்? நான் பிரெக்னன்ட் ஆனா வேலைக்கு போக வேணாம்ல? அது சரி, வேலைக்கு போக வேணான்னு பிளான போட்டுட்டு இருக்கியா? அட போடா, நான் ஏதோ சொன்னேன். எனக்கு தெரியும்டியே, உனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, அதான் பிரெக்னன்ட் ஆனா பெட்டர்னு நினைக்கிற. கள்ளி போடா. மீனா, வேணும்னா ஆளு பாரு, ஒழுங்கா படுத்து தூங்கு. ஏய், என்னடி குழந்தைய பத்தி கேட்டு டக்குன்னு தூங்க சொல்ற? டேய் தூங்குடா, ஏன் டென்ஷன் புரியாம? என்ன பாக்குற? படு. குழந்தைன்னு சொல்லி ஆசையை தூண்டி விட்டு இவ பாட்டு தூங்க போயிட்டா. நமக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? எஸ், தல்றா. ஜீவா, ஜீவா, என்னாச்சு அன்னிக்கு இப்படி வர்றாங்க? ஜீவா. என்னடி ஜீவா, என்னன்னு சொல்லு. ஏய், என்ன ஆச்சுடி உனக்கு? என்னன்னு சொல்லு. ஜீவா, ஏய், என்னடி புதுசா வெக்கம்லாம் படுற? அதான் உனக்கு அதெல்லாம் இல்லையே. ஜீவா சொல்லு. என்னடி அது கையில? டேய் பாருடா, இதுல 2 கோடு வந்திருக்கு. ஆமா இல்ல, 2 கோடு இருக்கு. டேய் என்னன்னு புரியலையா? புரியலையடி, என்னன்னு சொல்லு. ஐயோ ஜீவா, நல்லா பாரு ஜீவா. காலையிலே விளையாடாதடி. நான் நைட் உன்கிட்ட வாங்க சொன்னேன்ல, அது இதுதான். ஆமா, ஏதோ இன்ஃபெக்ஷன்னு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். நான் கூட என்னன்னே வாக்கல, நான் பாட்டுக்கு போய் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடி அது? ஜீவா படுத்தாதடா, இது உனக்கு என்னன்னு தெரியலையா? நான் என்னன்னே வாக்கலடி, சொல்லு. என்ன டெஸ்ட் பண்ண சொல்லு. ஜீவா, நீ அப்பா ஆக போறடா. என்னடி சொல்ற? ஆமா ஜீவா, நீ அப்பாவாக போற. நெசமாலுமே சொல்றியா? எனக்கு கொஞ்ச நாளாவே டவுட் இருந்துச்சு, அதனால்தான் உன்னை இது வாங்க சொன்னேன். இதுல யூரின் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுல டபுள் டிக் வந்துச்சுன்னா பிரெக்னன்ட்னு அர்த்தம். பாருடா, டபுள் டிக் வந்திருக்கு. நெசமா தான் சொல்றியா? ஆமாண்டா. அப்ப நம்ம அப்பா அம்மா ஆக போறோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி.
என்னவா இருக்கும்? டேய் ஆ? நடுஹால்ல நின்னு என்னடா யோசனை? குளிக்கலையா நீ? அண்ணி, நம்ம குட்டி அண்ணி இருக்காங்கல்ல, ஆமா, அவளுக்கு என்ன? அவங்களுக்கு ஏதோ சம்திங் ராங் அண்ணி. என்னடா என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. போடா, எதையாவது சொல்லிக்கிட்டு. அட இருங்க அண்ணி, ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றேன். டேய் என்னன்னு ஒழுங்கா சொல்லு. எதையாவது உளறிக்கிட்டு. அண்ணி, நான் இப்ப பிரஷ் பண்ணிட்டு இருந்தேன்ல, குட்டி அண்ணி இல்ல, வேகமா பாத்ரூம்ல இருந்து ஓடி வந்தாங்க. அவங்க முகம் முழுக்க ஒரே பரபரப்பு. அப்படியா? ஏன்? ஏன்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அப்படிதான் வந்தாங்க. எதிரில நான் நிக்கிறத கூட கண்டுக்காம இடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடுனாளா? ஆமா அண்ணி, ஓடினாங்க. நீங்க பாக்கலையா? இல்ல, நான் இப்பதானடா வெளிய இருந்து வரேன். ஆ? ஆனா ஓடி வந்தாங்க அண்ணி. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, விட்டுறாதையே அம்புடுதேன். பாத்ரூம்ல இருந்து ஓடுனாளா? என்னவா இருக்கும்? என்னடா என்னவா இருக்கும்? அண்ணி இங்க பாருங்க, ஏத்தாப்புல நின்னுட்டு இருக்கேன், ம், என்ன இடிச்சிட்டு அப்படியே ஓடுறாங்க, எதையுமே கவனிக்காம. என்னடா நீ திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்ற? ஏன் அப்படி ஓடணும்? ஒருவேளை பாம்பு ஏதாவது பாத்ரூம்குள்ள வந்திருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, நான் பாத்ரூம் பக்கத்துல தானே இருந்தேன். அப்படியா? வேற என்னவாடா இருக்கும்? ஏன் அப்படி ஓடி இருப்பா? ஏன் அண்ணி, இங்க நின்னு யோசிக்கிறதுக்கு அங்க போய் கேட்கலாம்ல. ம், சரி, கேட்டு வரையறேன். நானும் வரவா? ம், ஒண்ணும் வேண்டாம், நான் போய் கேட்டுட்டு வரேன். இந்தா, ஆ, ஆ. இத போய் உள்ள வச்சுட்டு குளிச்சுட்டு வா. ம், ம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா. எனக்கும் தான். மீனா, மீனா, ஜீவா, வாங்க அண்ணி. ஏண்டா மீனா ஏதோ ஓடி வந்ததா கண்ணன் சொன்னா? என்னாச்சு மீனா? நேத்து கூட உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? என்ன மீனா? ஒன்னும் இல்லல்ல? அண்ணி கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீ சொல்லு. அட என்னடா சிரிக்கிறீங்களா, வருத்தப்படுறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணி அது அது வந்து ஆ, என்னாச்சு? மீனா, நீயே சொல்லு மீனா. ம். நீ செக் பண்ணி பாத்தியா? ம். அப்ப இது உண்மைதானா? ஆமா. ஐயோ. ஐயோ. டேட்ஸ் ஒரு 15-20 நாளுக்கு மேல தள்ளி போச்சு. நானும் கவனிக்கல. அதனாலதான் நேத்து நைட் இதை ஜீவா கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். ஐயோ. அண்ணி, ம்? அந்த ஸ்டிக்ல 2 டேய், எனக்கு தெரியாதா என்ன? ஐயோ மீனா.
சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னால சொல்ல கூட முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க எனக்கு. ஆ? ஜீவா, டேய், நீங்க 2 பேரும் எனக்கு எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க தெரியுமா? என்னோட என்னோட எவ்வளவு வருஷம் ஆசைடா இது. டேய், நீ அன்னைக்கு கொடுக்க போற பெரிய பரிசு இதாண்டா. நான் சந்தோஷத்துல என்ன பேசுற என்ன பண்றனே புரியல. கை கால விடவிடங்குது. மீனா மீனா, எத்தனை நாள் சொன்ன நீ? அது ஒரு 20 நாள் கிட்ட தள்ளி போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க 2 பேரும் உடனே டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்பவே போணுமா? ஆமா ஆமா, நம்ம காமாட்சி டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கிளினிக்ல தான் இருப்பாங்க. டைம் என்னடா? இப்ப அவங்க வந்திருப்பாங்க. போய் பார்த்துட்டு வந்துறீங்களா? சரி. ஆனா அது வரைக்கும் நம்ம யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஐயோ, எனக்கு அப்படியே இங்க வா 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 வா. எப்பவுமே இப்படி 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஐயோ, சரி சரி கிளம்பலாமா? இல்ல இல்ல, நானும் வந்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நீங்க 2 பேரும் மட்டும் இப்ப போயிட்டு வாங்க, அடுத்த தடவை நானும் வருவேன். நான் இப்ப போய் விளக்கேத்துறேன். எனக்கு என்னமோ பண்ணணும் போல இருக்கு. சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல. மீனா, சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க. மீனா இரு, நான் உனக்கு குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு அப்புறம் போலாம். உனக்கும் தாண்டா ஜூஸ், இருங்க வரேன். பாத்தியா அண்ணி முகத்துல எப்படி சந்தோஷம். டேய் இந்தா. அம்மா என்னங்க? ஏய் தானா, என்ன டீயா பாயாசமா இப்படி சக்கரையை போட்டு வச்சிருக்கவ? ஆமா மாமா, இன்னைக்கு கொஞ்சம் தூக்கல தான் போட்டிருக்கேன். பரவாயில்ல குடிங்க. நான் பாயசம் நினைச்சல குடிச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. அப்ப குடி. சரி. ஆட்டோ வந்துருச்சா? நீ வந்துருச்சா? ஆ. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ணன் சொல்ல வேண்டாம். சரி சரி, முதல்ல கிளம்புங்க 2 பேரும். எங்க போறிய? டேய், வெளியே போகும்போது இப்படி கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? வெளியே போகும்போது தானே கேட்க முடியும். வீட்டுல இருந்தா நான் ஏன் கேக்குறேன்? இது பாரு, மாமாவும் தான் வீட்டுல இருக்காங்க. மாமாவுக்கு தான் இவங்க எங்க போறாங்கன்னு தெரியாது. அவரு கேட்டாரா என்ன? சரி சரி, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. இல்ல ஒரு நிமிஷம். மாமா, மீனாவுக்கு வயிறு வலி மாமா, அதான். என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்ல மாமா, சின்னதா ஒரு வலி. நான் தான் டாக்டர்கிட்ட போக சொன்னேன். வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? இல்ல மாமா. காய்ச்சல் டிராமா மாதிரி இப்ப வயிறு வலி டிராமாவா? டேய், போட்டு நான் உன்னை பிச்சு பிடுவேன். ஒண்ணு இல்ல மாமா, நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் போக சொல்லிருக்கேன். சரி சரி, போயிட்டு வரட்டும். ஜீவா, கூட்டிட்டு போடா. நீ போயிட்டு வாப்பா. ஏப்பா மீனா, வலி எதுவும் ஒன்றும் அதிகமா இல்லையா? இல்ல மாமா, இவங்க தான் எதுக்கும் டாக்டர் பாருன்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை.
நல்லதானே மாமா ஆரம்பத்திலே பாக்குறது. ஆமாமா, ஆரம்பத்திலே பார்க்கறது நல்லது தானே. போயிட்டு வாப்பா. ஏண்டா நிக்கிற, கூட்டிட்டு போ. இன்னும் 10 நிமிஷம் இங்க நின்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. போயிடா, கிளம்புங்க. ம், வா வா வா. வெயிட், சம்திங் ராங். டேய் போடா, போய் காலேஜ் கிளம்புற வழிய பாரு. காலையிலே ஹாஸ்பிட்டலு, நீங்களும் துரத்துறிய. ஏதோ இருக்கு. இந்த அக்கறையெல்லாம் படிப்புல இருக்கா பாரு. புக்க கவனி, நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீ கிளம்பேண்டா. சரி அண்ணி. காசு இருக்கா? ஆ. மாமா காசு இந்த பேக்ல இருக்குல்ல. டேய் கண்ணாடி, என்னடி அவசரம் உனக்கு? இந்த ம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேண்ணே. சரிடா. வரேன் நீ. வரேன் மாமா. வாப்பா. மாமா நான் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். என்ன ம். ஏதோ இருக்குண்ணே. ஆமாடா, ஏதோ இருக்கு. நான் சொல்லல, என்னவா இருக்கும்? வாழ்க்கை அந்த புக்கில் தான் இருக்கு. முதல்ல படிச்சு பாஸ் பண்ணு. அதை விட்டுவிட்டு அவங்க அங்கே போறாங்க இவங்க அங்கே போறாங்கன்னு குற்றம் சொல்லிக்கிட்டு வரியா? ம். ஜீவா பார்த்து கூட்டு போயிட்டு வாடா. சரி ஒரு நிமிஷம் அண்ணா. அக்கா? அந்த பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. குண்டு குழியெல்லாம் இருந்தா வண்டி கொஞ்சம் மெதுவா ஓட்டிட்டு போங்க. சரிங்கக்கா. வேகமாலாம் போயிடாதீங்க. அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் இருந்தா மெதுவா ஏறி மெதுவா இறங்க. சரிக்கா. வண்டிய குலுங்காம ஓட்டுங்க. ஆ. புரிஞ்சதுல? டேய் கொஞ்சம் பாத்துக்கோடா, மெதுவா ஓட்ட சொல்லு. ம், சரி அண்ணி. அப்புறம் ஹாஸ்பிடல் போன உடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி அண்ணி. சரி ஏறு. கொஞ்சம் மெதுவான்னு. சரிக்கா. பத்திரமா போமீனா? ம். சரி போயிட்டு வாங்க. Bye. பார்த்து. ஏண்டி இப்படி நினைக்கிற? ஒரு மாதிரி இருக்கு ஜீவா. ஒன்றும் இல்லை, பதட்டப்படாத. ஒருவேளை பாப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டா? நல்லது தானே. ம். ஒருவேளை அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டா? ஏய், அதை எப்படி சொல்லுவாங்க? அதே 2 கோடு வந்துருச்சுல்ல. வந்துச்சுதான். ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. அது வரைக்கும் பொறுமையா இரு. டென்ஷனா இருக்கு. உன் கை ஏண்டா இப்படி வேர்க்குது? எங்களுக்கும் ஜர்க் இருக்கும்ல. ஆமாவா? ம், ஆமா. டக்குன்னு இப்படி சொல்லிட்டியா? என்னமோ மாதிரி இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் படபடப்பாவும் இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம்டா ஆகும் டாக்டரை பார்க்க? கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணு. பாரு, காலையிலேயே எவ்வளவு கூட்டம். டென்ஷன் ஆகாத, பொறுமையா இரு. ம்? மீனா யாரு? நான் தான். நீங்க இருங்க, நீங்க மட்டும் வாங்க. அண்ணி, எனக்கு ஒரு டவுட்டு. அது என்னன்னா டேய்
வெளியில கொஞ்சம் வத்தல் காய வச்சிருக்கேன், போய் காக்கா வராம கொஞ்சம் பாத்துக்கோ. நானா ஆமா நீதான், வேற யார சொன்ன? படிக்கணும் நீ. அங்க போய் உட்கார்ந்து படுறா போ, ஒரே காக்கா தொந்தரவா இருக்கு போ. நிம்மதியை படிக்க விட மாட்டீங்களே. ஏன் தானே இந்நேரத்துக்கெல்லாம் பரபரப்பா வேலை செஞ்சு தெரிவியே, இன்னைக்கு நம்ம கம்முண்டு உட்காந்துட்டவ. இல்ல மாமா, நிறைய வேலை இருக்கு. என்னாச்சு மீனா, என்ன சொன்னாங்க? இப்பதானே டெஸ்ட் எடுத்திருக்காங்க, கொஞ்ச நேரத்துல சொல்லுவாங்க.